அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. ஒரு அரசியல் கட்சியின் தலைமை பொறுப்பில் இருப்பதால் எதையும் வெளிப்படுத்த முடியாது என்றும், கணவர் இறந்த சோகத்தை உள்ளடக்கி வைத்து பேசுவதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் உருக்கமாக பேசி பிரச்சாரம் செய்தார். விருதுநகர் தொகுதியில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளராக போட்டியிடும் விஜய் பிரபாகரனை ஆதரித்து சிவகாசி மற்றும் திருத்தங்கல் பகுதிகளில் அவர் வாக்கு சேகரித்தார். நீங்க தாய் குலங்கள் அதிகமா இருக்கீங்க, என் தாய் குலங்களே, உங்க வீட்டு பெண்ணா, உங்க சகோதரியா இன்னைக்கு கேப்டன் இல்லாத இந்த நேரத்துல எத்தனையோ துக்கத்தை என் மனசுக்குள்ள அடக்கி வச்சுக்கிட்டு ஒரு தலைமை பொறுப்புல இருப்பவர்கள் கண்ணீர்ல காமிக்க கூடாது. நான் அத்தனை சோகத்தை என் உள்ள அடக்கி கூட்டணிக்காக, தேர்தலுக்காக இன்னைக்கு தமிழகம் முழுவதும் சென்று மக்களுக்காக அண்ணன் எடப்பாடியார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க 35 தொகுதியில் இரட்டை இலை சின்னத்திற்காகவும் 5 தொகுதியில் முரசு சின்னத்திற்காகவும் என் பிரச்சாரத்தை முடித்து இன்றைக்கு இன்னைக்கு விருதுநகர் தொகுதிக்கு நான் வந்திருக்கேன். எல்லாரும் கேட்கிறாங்க, விஜய் பிரபாகரன் போய் ஓட்டு கேட்கலையாங்க. விஜய பிரபாகரன் இல்ல, 40 தொகுதிகளில் இருப்பவர்களும் நமது பிள்ளைகள் தான். அதனால அனைவருக்காக நம்ம ஓட்டு கேட்போம்னு எல்லாத்தையுமே நான் உறுதி அளிச்சேன். அந்த வகையில் இன்னைக்கு விருதுநகர்ல இன்னைக்கு நம்மளுடைய அண்ணன் தொகுதியாகிய நம்ம சிவகாசியில உங்க முன்னாடி பேசுறேன். உறுதியாக பெண்களுக்கு நான் வாக்குறுதி கொடுக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. கேப்டன் பிறந்த நாளுக்கு ஆண்டுதோறும் 60 பெண்களை, முதல்நிலை படித்த பெண்களை தேர்ந்தெடுத்து ஆண்டுக்கு 6 லட்சம் ரூபாய் ஒரு பெண்ணுக்கும் நாங்க கொடுக்க போறோம். 60 பெண்கள் 5 வருஷத்துல 30 லட்சம் ரூபாய் என் தாய் குலங்களுக்கு பெண்கள் நாட்டின் கண்கள் என்கின்ற திட்டத்தின் மூலமாக கேப்டன் பிறந்த நாள் ஆகஸ்ட் 25 இந்த தொகுதியில் ஒரு விழாவாக நடத்தி அத்தனை பெண்களுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்களுக்கு உறுதியாக ஆண்டுக்கு 6 லட்சம் ரூபாய் எங்க சொந்த செலவில் உங்கள் அண்ணன் கேப்டனுடைய காசுல உங்க அண்ணன் புள்ள விஜய பிரபாகர் உங்களுக்கு எல்லாமே கொடுப்பார். பெண்கள் நாட்டின் கண்கள் திட்டத்தின் மூலம் ஒட்டுமொத்த பெண்களை காட்கதாக இருக்கணும். அதே மாதிரி இங்க தையல் பயிற்சி பள்ளிக்கூடம், அதே மாதிரி கணினி பயிற்சி, அது மட்டும் இல்லாமல் நீட் எக்ஸாமுக்கு பயிற்சி, இது எல்லாமே 6 சட்டமன்ற தொகுதியிலும் எங்க சொந்த செலவிலே கொண்டு வந்து அமைத்து அனைவருக்கும் இலவசமாக உங்களுக்கு தையல் பயிற்சி, கணினி பயிற்சி, நீட் எக்ஸாமுக்கு பயிற்சி நாங்கள் தர இருக்கிறோம். பயிற்சி பெற்ற பெண்களுக்கு நாங்களே தையல் இயந்திரங்களையும் வாங்கி கொடுத்து உங்கள் வாழ்க்கையில ஒளியேற்றி உங்கள் வாழ்வாதாரத்தை நிச்சயமாக முன்னேற்றுவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேருக்குமே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஜாதி, மதம், மொழி, இனம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு கூட்டணி நாம் அமைச்சிருக்கோம். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.